அழகிய கிராமத்தில் முதியவர் ஒருவர் தினமும் தன் தோட்டத்திற்கு நீர் எடுத்துச் செல்ல 2 பெரிய மண் கலசங்களை தன் தோளில் தூக்கிக் கொண்டு நீரூற்றிற்கு சென்று வந்தார். அந்த 2 கலசங்களிலும் ஒன்று முழுமையானது, மற்றொன்று சிறிய விரிசலுடன் இருந்தது. ஒவ்வொரு பயணத்திலும் அந்த சிறிய விரிசலுடன் இருந்த கலசம் பாதி தண்ணீரை வழியில் இழந்து விடுகிறது. ஆனால் முழுமையான கலசம் தண்ணீரை கீழே விடாமல் தன் கடமையை சரிவரச் செய்கிறது. பல மாதங்களாக இப்படியே நடந்தது. திடீரென்று ஒரு நாள் அந்த முழுமையான கலசம் பெரியவரிடம் பேசத் தொடங்கியது. இங்க பாருங்க பெரியவரே, அந்த உடைஞ்ச போன கலசம் போலலான் நான் இல்ல. என்கிட்டே கொடுக்கிற வேலைய நான் சரியா செய்வன். அவன மாதிரி நான் அறக்குறை கிடையாது. பாத்துக்குங்க என்று தன்னை நினைத்து பெருமை கொண்டது அந்த முழுமையான கலசம். இதை கேட்ட விரிசலுடன் இருக்கும் அந்த கலசம் அந்த பெரியவரிடம், என்னால என்ன பயன்? பாதி தண்ணீர் தானே கொண்டு வர முடிகிறது. நான் ஒரு தோல்விதான். உங்களுக்கு ஒரு சுமை மாதிரி இருக்கேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தது. உடனே அந்த பெரியவர், நானும் அதை கவனித்தேன் என்று கூறினார். அதனாலதான் நெற்பயிர்களை உன் பக்கம் இருக்கும் பாதையில் நட்டு வைத்தேன். நீ விடும் தண்ணீரால் தான் அந்த பக்கமெல்லாம் இப்போ நெற்பயிர்கள் பசுமையாகவும் செழிப்பாகவும் வளர்ந்து இருக்கு. முழுமையான கலசம் அந்த பக்கம் ஒரு துளி தண்ணீரும் விடல. ஆனா நீ பாதி நீர் தாங்கினாலும் முழு பயனுள்ளவனாக இருக்கிற. உன் விரிசலாலே இன்னொரு உயிருக்கு உயிர் கொடுக்கிற. உன் பலம் என்னன்னு உனக்கே தெரியல என்று விரிசலுடன் கூடிய கலசத்திடம் கூறி முடித்தார். இக்கதையிலிருந்து கற்றுக்கொள்வது, நம்ம குறைகளை நிறைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என அந்த முதியவர் நம்மை வலியுறுத்துகிறார். ஒவ்வொரு உயிரும் தனதாய் ஒரு பயனுள்ள வழியில் வாழ்கிறது. உங்கள் விரிசல்களுக்குள் ஒளிந்திருக்கும் அருமையை மறந்துவிடாதீர்கள். உங்கள் தனித்துவமே உங்கள் சக்தி.